சலூன்ஸ்க்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க. ஒவ்வொரு கஸ்டமர் வந்து ஒரு மாதிரி ஹேர் கட் பண்ண சொல்லி கேட்பாங்க. சிலருக்கு வந்து நான் ஆள் அடையாளமே தெரியாத மாதிரி டிஃப்ரெண்டா மாறிடணும்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து செலிபிரிட்டி மாதிரி கட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து ஏற்கனவே ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ்லாம் எடுத்துட்டு வருவாங்க. இன்னும் சிலர் வந்து லென்த் கொஞ்சம் கூட கம்மியே பண்ணக்கூடாது, ஆனா ஹேர் கட் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சலூன்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி வித்தியாசமான கஸ்டமர்ஸ்லாம் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து கேட்குறாங்க. எனக்கு வந்து ஸ்னோ ஒயிட்டோட ஹேர் ஸ்டைல் தான் வேணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்னோ ஒயிட் வந்து விஷம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எந்த ஹேர் ஸ்டைலில் இருப்பாலோ அதே ஹேர் ஸ்டைல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்ல வந்து ஏதோ ஜோக் பண்றாங்க அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா உண்மையாவே எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அடுத்ததா இப்போ ஒருத்தர் அவங்களோட ஹேரை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து கடைசியா நான் உலகத்தை விட்டு போறேன் அப்படின்ட்டு அவங்களோட ஃப்ரெண்டுக்குலாம் இறுதியா மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்வாரு. இப்போ இவங்களுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அதாவது இதே கஸ்டமரே 3 மாசத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க. அப்போ ரொம்ப ஜாலியா வந்திருந்தாங்க. சலூன்ல இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப எந்துவா இருப்பாங்க. ஜாலியா ஹேர் கட்லாம் பண்ணிட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து சிரிக்க கூட மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. கண்டிப்பா இவங்களை நம்ம தான் வந்து எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்வாரு. வர கஸ்டமர்ஸோட சீக்ரெட் ஏதாச்சும் ஒன்று அந்த ஹேர் கட் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். சிலர்லாம் ஏடிஎம்மோட பின் நம்பரையே அப்படியே உளறிடுவாங்க. இன்னும் சிலர்லாம் வந்து இப்போ நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் வந்து மேக் ஓவர் பண்றதுக்காக இதே சலூனுக்கு கூட்டிட்டு வருவாங்க. இந்த மாதிரி இவர் பொண்ணுங்களை எல்லாம் ஏமாத்துறாரு அப்படின்ட்டு அந்த சலூன்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சோ தெரியாத மாதிரி இருந்துருவாங்க. அதே மாதிரி தான் இப்பவும் நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேற. ஆனா இது வந்து ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. இப்போ இவங்க வந்து இறந்து போறாங்கன்ட்டு நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. எப்படி சைலண்டா இருக்கிறது தான் எல்லாரும் பிளான் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க, அதனால இவங்களோட மூட மாத்தணும் அப்படின்ட்டு தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ ரொம்ப அப்படியே கஷ்டமா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் போது ஏதாச்சும் ஒரு டெசர்ட் சாப்பிட்டா கொஞ்சம் மைண்ட் வந்து காம் ஆகும். ஒரு டெசர்ட் ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கும். அதை போயிட்டு அந்த கஸ்டமருக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க வந்து இல்லை எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா வெளியே வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஒருத்தர் வந்து கொற்ற மழையில போயிட்டு ரோஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. ஆனா அந்த ரோஸை தூக்கி குப்பையில போட்டுறாங்க. என்ன பண்றதுனே தெரியல. இப்போ இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்க டைம்ல அவங்களோட ஹேர் ஸ்டைலே முடிஞ்சு போச்சு. கடைசியா ஒருத்தவங்க மட்டும் கட்டி பிடிச்சிட்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன், எல்லாமே சரியாகிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பயும் வந்து அவங்க மனசு மாறல. இப்போ இவங்களை எப்படி சமாதானப்படுத்தணும் தெரியல. அவங்களும் வந்து எந்திரிச்சு அப்படியே நடந்து போயிடுவாங்க.